ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு சுகாதாரத்துறையில் மாபெரும் வேலைவாய்ப்பு நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இந்த வேலையை பொறுத்தளவும் உங்களுக்கு நோ ஃபீஸ் நோ எக்ஸாமுங்க. உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித எக்ஸாமும் கிடையாது. இன்ட்ரூ அந்த மாதிரி முறையில் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் லிங்க்கும் நான் கொடுக்குறேங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். தகுதி உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப்பாக தாங்க இருக்கும். அதாவது அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஜாப்பு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 13,000லேருந்து அதிகபட்சமாக 40,000 வரை கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைஞ்சவராக இருந்தாலே போதும். 65 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் கிடையாது. அதிகபட்சமாக நீங்கள் 65 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு நீங்கள் 10th 12th டிப்ளமோ இல்லை நர்சிங்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதோட அஃபிஷியல் நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கெல்லாம் நமக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. 23,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கொடுக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு பிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜிஸ்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். இதோட ஏஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வயசுலேருந்து 35 வயசு வரை உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இரண்டாவதை பொறுத்தளவில் ஆயுஷ் டாக்டர், அதாவது சித்தா டாக்டர், இதுக்கு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபா. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் பிஎஸ்எம்எஸ் அது நீங்கள் எதனா யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 59 இயர்ஸ், அதாவது 59 வயதுக்குள்ளே உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட், அதாவது ஃபீமேலுக்கு மட்டும்தான் இந்த ஜாப்பு. இதோட ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 15,000. இதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸி. நீங்கள் டிப்ளமோ நர்சிங் தெரப்பி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் 59 இயர்ஸுக்கு உள்ளவங்க, 20 வயசுக்கு மேலே 59 வயசுக்கு உள்ளவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர், இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26,500லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் இருக்கணும். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 65 வயசு வரை உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியனுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் நீங்கள் 10th ++2 படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது ஏதாவது லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ண ஒரு சர்டிஃபிகேட், அதாவது டிப்ளமோ நர்சிங் அந்த மாதிரி எதனா ஒரு நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்தளவில் மேக்ஸிமம் 65 இயர்ஸ், நீங்கள் 65 உள்ளவங்க யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தளவு 18,000. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களாம் இருக்கணும். அதாவது மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, நீங்கள் இந்த மாதிரி எதனா ஒரு கோர்ஸ் முடித்த மாதிரி இருக்கணும். இதுக்கான ஏஜை பொறுத்தளவு நீங்கள்
நீங்கள் வந்து 35 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 35 வரை, 20 வயசு 18 வயசுலேருந்து 35 வரை நீங்கள் வந்து தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து அனுப்பணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப கடிதம் வந்து அளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம். இதை பொறுத்தளவு நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து நீங்கள் டைரெக்டாகவும் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதற்கு நீங்கள் உங்கள் ஏஜுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்க மாதிரி இருக்கும். உங்கள் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிவு சான்று, அந்த மாதிரி சான்றிதழ்லாம் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.